சேலத்தில் தாவேக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன், எதற்காக இந்த வழக்கு பதிவு? கூடுதல் விவரங்கள். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சண்முக நகரில் அமைந்துள்ள தென்றல் திருமண மகாலில் கடந்த 21ஆம் தேதி ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றுள்ளது. இந்த சிறப்பு தொழுகையில் தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் தனது நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு பரிசுகளை வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி அந்த காட்சிகளை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களிலும் ரீல்ஸாக பதிவு செய்துள்ளார். இதனை பார்த்த தேர்தல் ஊடக கண்காணிப்பு குழுவினர் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் தமிழ்வேந்தன் அளித்த புகாரின் பேரில் அன்னதானப்பட்டி காவல் நிலைய போலீசார் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வாக்காளர்களுக்கு இலவசங்கள் வழங்கியதாக தமிழன் பார்த்திபன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே சூரமங்கலம் பகுதியில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுக்கு கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் ஒட்டிய தண்ணீர் பாட்டில்களை வழங்கியதாக தமிழக வெற்றி கழகத்தின் சூரமங்கலம் பகுதி நிர்வாகிகள் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் மீது மேலும் தேர்தல் நடைமுறைகளை மீறியதாக மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அருணேஷ், சேலத்தில் தாவேக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன், எதற்காக இந்த வழக்கு பதிவு? கூடுதல் விவரங்கள். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சண்முக நகரில் அமைந்துள்ள தென்றல் திருமண மகாலில் கடந்த 21ஆம் தேதி ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றுள்ளது. இந்த சிறப்பு தொழுகையில் தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் தனது நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு பரிசுகளை வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி அந்த காட்சிகளை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களிலும் ரீல்ஸாக பதிவு செய்துள்ளார். இதனை பார்த்த தேர்தல் ஊடக கண்காணிப்பு குழுவினர் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலரிடம் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் தமிழ்வேந்தன் அளித்த புகாரின் பேரில் அன்னதானப்பட்டி காவல் நிலைய போலீசார் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வாக்காளர்களுக்கு இலவசங்கள் வழங்கியதாக தமிழன் பார்த்திபன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே சூரமங்கலம் பகுதியில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுக்கு கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் ஒட்டிய தண்ணீர் பாட்டில்களை வழங்கியதாக தமிழக வெற்றி கழகத்தின் சூரமங்கலம் பகுதி நிர்வாகிகள் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் மீது மேலும் தேர்தல் நடைமுறைகளை மீறியதாக மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன். நன்றி.